எவ்வளோ 480 ரூபா. 480 ரூபாய். கிட்ட 480 அடிச்சேன்டால் 200 ரூபா குறை. 120 ரூபா கொடுக்குறோம். 280 ரூபா அடிச்சது. 280 ரூபா அடிச்சது. சொன்னால் 705. ₹360 அடிச்சது. 250 ரூபா. 250 ரூபாய்க்கு. பாருங்க இதில் 12 பீஸ் உஜாரா அப்படிங்கிற போத்துட்டு இருக்கு பாருங்க. 12 பீஸ் சேர்த்து 500 ரூபாயா பாருங்க. 79 அடிச்சது. இது 200 ரூபா கொடுக்குறீங்க. வெறும் 200 ரூபா பாருங்க. இந்த சோப்பு 145 ரூபா அடிச்சதான் பாருங்க. ஆனால் வெறும் 100 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 45 ரூபா குறைவு பாருங்க. இது 350 ரூபா அடிச்சது. எவ்வளோ கொடுக்குறீங்க? 200 ரூபா கொடுக்குறோம். 200 ரூபா கொடுக்குறீங்க. பாருங்க இது 180 ரூபா அடிச்சு. ஆனால் 120 ரூபாய் கொடுக்குறீங்க பாருங்க. இதெல்லாம் எல்லாம் நல்ல சாமான்கள் இருக்குது. நீங்களும் குடும்பத்தோட வந்து எல்லாரும் பார்த்து வேண்டுங்க. லிக்விடெல்லாம் 30 ரூபாய் பாருங்க. 25 கொடுப்பீங்க. அடித்த விலை 4000 ரூபா. ஆனால் வெறும் 2300 ரூபாய் கொடுப்பீங்க பாருங்க. பாருங்க தேங்காய் பால் பெட்டி பாருங்க. 1100 ரூபா அடிச்சிருக்கான். 900 ரூபாய் கொடுப்பீங்க பாருங்க. ஆனால் இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு இது ஓகே பாருங்க. இதில் 10 கிலோ அரிசி மாயிருக்கு பாருங்க. 2400. கிட்டத்தட்ட 1 கிலோ 240 ரூபா பாருங்க. 100 ரூபா அடிச்சிருக்குது. ஆனால் இந்த விலைக்கு எங்கேயுமே சோஸ் இல்லை. 280 ரூபா. 180 ரூபா தருவோம். 400 என்ன நெல்லி கிராஸ் 350 ரூபா தருவோம். 500 ரூபா அடிச்சது. 500 அடிச்சது 350 ரூபா. ஓகே பாருங்க. எங்கள் கஸ்டமர் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கீங்க சாமான் பாருங்க. யாழ்ப்பாணம் கோண்டாவில் அணிக்கிறமே வந்தாங்கன்னா இது ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க. பலசரக்கு பொருட்கள்லாம் செம்ம மலிவில் போட்டு கொண்டிருக்காங்க. அதை தான் இந்த சேனல் பார்க்க பாருங்க. இப்போ தான் புதுசாக சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த கடை பாருங்க. குட் மார்னிங் மல்டி சோப் பாருங்க. இதை படத்தை இருக்குன்னா அந்த கடை இது பலாளி ரோட். இந்த பாருங்க கோண்டாவில் அந்த டிப்போ இருக்குல்ல, அந்த டிப்போவிலேருந்து ஒரு 10 மீட்டர் வரையும் யாழ்ப்பாணம் போகிற சைட் பாருங்க. பட் அங்கால ஒரு 10 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா அந்த பார் இருக்குது. பாருக்கும் டிப்போக்கும் விடையக்கான் இருக்குது இந்த கடை பாருங்க. அத்தியாவசிய பொருட்கள்லாம் செம்ம மலிவில் கொடுத்து கொண்டிருக்காங்க பாருங்க. வாங்க உள்ளே பாபா என்னென்ன பொருட்கள் என்ன மாதிரி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கன்னு. இந்த கடையை பக்கத்தில் ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது பாருங்க. உள்ளே பாபா அப்படி இங்கே அளவு ஓடிக்கணும் ஐட்டங்கள் பெப்பர் சேல் எல்லாம் செம்ம மலிவிலாம் போய் கொண்டிருக்கு. மற்ற எங்களை டெட்டோல் ஷாம்பு ஐட்டங்கள் பாருங்கள். சின்ன பிள்ளைகள் பாயக்கூடிய க்ரீம் எல்லாம் இருக்குது பாருங்கள். அது எங்கள் லைசோல், அது எங்களை பவுடர் ஐட்டங்கள் பாருங்கள். அதெல்லாம் வரது நோயில் எண்ணெயால் அது எங்களை ஷாம்பு சோப் ஐட்டங்கள், அந்த லிக்விடுகள் இருக்குது பாருங்கள் உடுப்பு துவைக்கிறது. அப்படிங்கிற சாமான் எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக சோப்பு எல்லாம் பாருங்கள். லைஃப் ராணி லக்ஸ் அது எங்களை பிம்வால் இருக்குது. அந்த பேபி சோப் டின்பால் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு சைஸில் இருக்குது பாருங்கள். அது இங்கே மீன் டின்
இதில் இருக்கிற முழு பொருளும் ஆஃபர்லாம் போய் கொண்டிருக்கு பாருங்க. செம்ம விலை உறவாக போய் கொண்டிருக்கு பாருங்க. அப்போ வந்து கொண்டு இருக்கிற வேறு கூட வேணுண்டா கூட நேரம் அந்த வீடுகளில் கடை வச்சுக்கிறார்கள்லாம் பாருங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட கடை எவ்வளோ இருக்குண்ணா? இது மலாலி ரோட்டில் எப்போக்கும் அருகாமையில் இருக்குது. எப்போக்கும் முன்னுக்கு இருக்குது. கடையின் பேர் குட் மார்னிங் மெல்கி ஷோ. குட் மார்னிங் மெல்கி ஷோ. இப்போ என்னென்ன கடையில் உங்களோட சாமான் ஆஃபர் போய் கொண்டிருக்கு? இதில் எல்லா ஐட்டங்களும் இருக்குது. கூடுதலாக வந்து நாங்கள் ஹோல்சேல் கொடுக்குறோம். ஹோல்சேல் ப்ரைஸில் தான் சில்லறை வியாபாரம் செய்கிறோம். சரிங்களா? பாப்பா என்னென்ன சாமான் என்ன ஆஃபர் போகுதாண்டு? அங்கே இருக்குது. அங்கே வந்து 1050 கொடுக்குறோம். அடித்த விலை அது 1100 அடிச்சு. 1100 50 ரூபா குறைச்சி கொடுக்குறீங்க. நம்ம நெக்ஸ்ட் அமௌண்ட் பற்றி வந்து 720 ரூபா கொடுக்குறோம். 780 ரூபா அடிச்சது. 780 ரூபா அடிச்சது. சொன்னால் 705 ரூபா கொடுப்போம். 705 ரூபா கொடுக்குறீங்க கேஸா? ஓகே ஓகே. மற்ற ஓடிக்கலோன்னு என்ன மாதிரி? ஓடிக்கலாம் இதெல்லாம் வந்து 540 அடித்தது. 470 ரூபா. 470 ரூபாய். கிட்டத்தட்ட 70 ரூபா குறைவு. அது சின்ன பொருள் இல்லாமல் இருக்கு. 280 ரூபா 290 ரூபா கொடுக்கும். 360 ரூபா அடித்தது. 270 ரூபா 270 ரூபா கொடுக்கும். 360 ரூபா அடிச்சது. ஓகே ஓகே. சிரமம் மலிவு பாருங்க. மற்ற எங்கால எல்லாம் இதெல்லாம் ஓடிக்கலாம் வந்தாங்க. பெண்டாவே வீண்ட இதெல்லாம் ஓடிக்குவோம். அது எங்கால லைவ் ஆயில் இருக்குது. ரைஸோடு 80 ரூபா ஆஃபர். ரைஸோடு போகும். எல்லாமே ஆஃபர் தான். இது வந்து 390 ரூபா கொடுக்கும். 390 ரூபாய்க்கு. 390 எவ்வளோ அடிச்சது? அது 430 ரூபா. என்ன வேறு எங்கால செம்போ ஐட்டங்கள்? செம்போவில் என்ன மாதிரி? சிக் செம்போ இதை பாருங்க. இது வந்து 265 அடிக்கிறது. உங்களுக்கு 190 ரூபா தரும். 190 ரூபாய்க்கு 265 ரூபா அடிச்சது. மற்ற எங்களை மீரா எல்லாமே இருக்கு. என்ன இது? வந்து பெரிய செம்பு இருக்குது. 480 ரூபா அடித்தது. உங்களுக்கு 350 ரூபா தரும். 350 ரூபாய்க்கு. 350 ரூபா தரலாம். இது 120 ரூபா போடுவோம். ஆனால் 180 ரூபா அடிச்சிருக்கு. 180 ரூபா அடிச்சிருக்கு. என்ன க்ரீம் என்ன வேவ் க்ரீம் என்ன இது? கேஸ் பேபி பாருங்க. இது 180 ரூபா அடிச்சு. ஆனால் 120 ரூபாய் கொடுப்பீங்க பாருங்க. இதெல்லாம் செம்பு மலிவு பாருங்க. முன்ன வேறு விட கடையிலையும் கிடைக்காது அப்படி மலிவில் உள்ளே இருக்குது பாருங்க. செம்பு ஐட்டங்கள் இங்கே கட்பசி ஐட்டங்கள். இது மலேசியன் நீளம். இப்பொழுது போடுறது 190 அடித்தது. 150 ரூபா தருவோம். 150 ரூபா வரைக்கும். ஆமாம். வேறு கரிஷ் பவுடர். கரிஷ் பவுடர் உங்களுக்கு 170 ரூபா போடுவோம். 200 ரூபா அடிச்சிருக்கு. 200 அடிச்சு 30 ரூபா குறைவு ஒரு பவுடர். ஓகே. கூடுதலாக பண்ணுறா செய்தால் எனக்கு கொஞ்சம் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. அப்படி எங்களோட ஷாம்பு பவுடர் ஐட்டங்கள் இருக்குது. இந்த பவுடர் என்ன மாதிரி? ஃபேண்டா பவுடர். இது வந்து 330 அடித்தது. 180 ரூபா கொடுக்கும். பாருங்க. இந்த அந்த வேவி 330 ரூபா அடிச்சு. ஆமாம் 270 ரூபாய் கொடுப்பீங்க பாருங்க. அப்படி இங்கே லைசோல் எல்லாம் இருக்குது. மற்ற அது இங்கே சோப் ஐட்டங்கள். சோப்போட என்ன மாதிரி? இதெல்லாம் 95 ரூபா கொடுக்குறோம். ரெக்ஸோனா சோப் 110 ரூபா அடிச்சது. 110 ரூபா அடிச்சா 95 ரூபா கொடுக்குறீங்க. இது 210 ரூபா கொடுப்போம். 250 ரூபா அடிச்சிருக்கு. இது இந்தியனா? இது இந்தியன். ஓகே ஓகே. பரிஷூட் ஆயில்னு சொல்லுவோம். பெரிய சைஸும் இருக்கு. என்ன பெரிய சைஸும் இருக்கு. 500 அடித்தது 420 ரூபா தரும். 420 ரூபாய்க்கு 80 ரூபா குறைவு. இதோட என்ன இது லிக்விட்டா? இது இதெல்லாம் வந்து 450னா 350 ரூபா தருவோம். 350 ரூபாய். 100 ரூபா குறைவு. 100 ரூபா குறைவு. ஓகே ஓகே. அப்படி இங்கே பவுடர் ஐட்டங்கள். லிக்விட் உண்டு. இது உங்களுக்கு 180 ரூபா போடுவோம். என்னது உடுப்பு துவைக்கிறதா? உடுப்புகள் துவைக்கிறது. நல்ல நுரையல் வரும். ஓகே ஓகே. அது எங்களை சன்லைட்னே இருக்கு. என்ன சன்லைட்டில் வந்து 550 அடித்தது. 490 ரூபா போடுவோம். ஐயானிக்காக வேணும். ஐயா எப்படி கடை என்ன மலிவு? என்ன கடையில் சாமானு? இங்கே நல்ல மலிவு, நல்ல அருமையான சாமான்கள் இருக்குது. எல்லாரும் வந்து வேண்டிக்கொண்டு போகலாம். கனகாலமாக வரீங்களா கடைக்கு?
இவரோட நான் ஒரு 3-4 முறை செயல் போடுற நேரம் அவரோட இருந்து உதவி செய்திருக்கிறேன். நான் கொழும்புல தான் ஒரு சிங்கள கடையில் வேலை செய்தேன். அதால் பொஸ் நான் ஒரு நல்ல வேண்டபடி என்னை கூப்பிட்டு செயல் போடுற நேரம் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண கூப்பிட்டு வச்சு செய்தவன். எல்லாம் நல்ல சாமான்கள் இருக்குது. நீங்களும் குடும்பத்தோட வந்து எல்லாரும் பார்த்து வேண்டுங்க. சரி, நன்றி, வணக்கம். சரி, தேங்க்யூ. இது செம்பரத்தம் பூவில் செய்த ஷாப். இது வந்து இந்தியன். இது 170 அடித்தது. நாங்கள் 145 ரூபா. 145 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக். எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே. ஏஜென்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட இருக்குது. எங்களோட சாம்பியன் சோப் எல்லாம் இருக்கு. என்ன சாம்பியன் சோப் என்ன விலை? 155 அடித்தது 120 ரூபா தரும். 120 ரூபாய்க்கு. 120 ரூபா தரும். கிட்டத்தட்ட 35 ரூபா குறைவு. அது எங்களோட கிளீனர், கிளாஸ் கிளீனர் இருக்குது பாருங்க. அப்படியே கொம்போட்டர் என்ன மாதிரி? கொம்போட்டர் வந்து இது 950க்கு தருவோம். 1100 ரூபா அடிச்சிருக்கு. ஓகே ஓகே. 1100 ரூபா அடிச்சு 950 ரூபா கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 150 ரூபா குறைவு. அப்படிங்கிற ஃபுல்லாக சோப் ஐட்டம். இது விம் லிக்விட் இருக்குது. இது என்ன மாதிரி? 325 ரூபா போட்டு தருவோம். என்ன விலை அடித்தது? இது 425. 405 ரூபா அடித்தது. 100 ரூபா குறைவு. 100 ரூபா கழிச்சு. ஓகே ஓகே. அது எங்களை எக்ஸோயில் இல்லாமல் இருக்குன்னு எங்கள் ஃபுல்லாக எக்ஸோயில் இருக்குது. மற்றது எல்லாமே நாங்கள் டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறோம். இந்த சோப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 160 ரூபா அடிச்சிருக்கு. அது ராணி சோப்பு என்ன? இது சோப்பு 160 அடிச்சிருக்கு. 25 ரூபா கழிச்சு கொடுப்போம். 25 ரூபா கழிச்சு. கேஸ் எடுத்தாலும் 25. சில்லறைக்கு வந்தாலும் 25 ரூபா. ஓகே ஓகே. இப்போ டெலிவரி செய்கிறீங்களா நீங்களும்? இப்போ டெலிவரி சில இடங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். வேறு பெரிய உடல்கள் போட்டால் செய்யணும். வடமாகாணத்துக்குள்ளேயே இல்லாடி வெளியே செய்கிறீங்களா? வடமாகாணத்துக்குள்ளே. 680 ரூபா அடிச்சிருக்கு. இது உங்களுக்கு 480 ரூபா. 480 ரூபாய். டைஸ்கள் என்ன? கல்சியம். கல்சியம். ஓகே. அப்படிங்களா? பைப் தட்டுங்க. மற்றது ஹைடெக்ஸுவல். மற்றது பேபி சோப் இருக்குது. பேபி சோப் என்ன மாதிரி? பேபி சோப் 110 ரூபா கொடுக்குறோம். என்ன விலை அடித்த விலை? இது 145 அடித்தது. 145 அடித்தது 110 ரூபா கொடுக்குறீங்க. இது 480 ரூபா கொடுக்குறோம். எத்தனை சோப் பெரும்? இதுக்கு 5 சோப் இருக்குது. 680 ரூபா அடித்தது. அவ்வளோ 480 ரூபா. 480 ரூபாய். கிட்ட 580 அடிச்சேன்டால் 200 ரூபா குறை. ஓகே ஓகே. எங்கால சந்தூர் இருக்கு. இது 440 அடித்தது. 380 ரூபா கொடுக்குறோம். 380 ரூபாய்க்கு 3 பேக். அப்போ 60 ரூபா குறைவே என்ன 3க்கும்? இதில் தனி சோப் இருக்குது. 130 ரூபா கொடுக்குறோம். கடைகளுக்குன்னு சொன்னால் 127 ரூபா கொடுப்போம். 127 ரூபாய்க்கு. ஓகே. அது எங்கால விம்முவல் இருக்கு. என்ன இது? விம்முவல் என்ன மாதிரி? இது வந்து 100 ரூபா அடித்தது. 85 ரூபா கொடுக்குறோம். 85 ரூபாய்க்கு 15 ரூபா குறைச்சி கொடுக்குறீங்க. அது இங்கால சாமானிகள் என்ன மாதிரி? எல்லாம் டிஸ்கவுண்ட் தான். இது காவடியில் 180 ரூபா அடித்தது 110 ரூபா. 110 40 ரூபா குறைவு. இது 500 ரூபா அடித்தது 400 ரூபா கொடுக்குறோம். ஓகே ஓகே. இவ்வளோ நீல போகுது என்ன மாதிரி? இது அப்படியே 500 ரூபா தரலாம். எத்தனை பீஸு? 12 பீஸ் இருக்குது. 12 பீஸும் 500 ரூபா. 12 பீஸும் 500 ரூபா. ஓகே. கடைகளுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க. இதில் 12 பீஸ் உயாரா அப்படிங்கிற போத்துட்ருக்கு பாருங்க. 12 பீஸுன்னு சேர்த்து 500 ரூபாயா பாருங்க. 750 ரூபா அடித்தது. முறுக்கு நாங்கள் 550 ரூபா கொடுப்போம். 500. எத்தனை பீஸ் வரும் இதில்? இதுக்குள்ள 150 பீஸ். 150 பீஸ். ஓகே ஓகே ஓகே. 550 ரூபா கொடுக்குறீங்களா? என்ன 150 ரூபா கொடுப்போம். இதே என்ன பெரிய போத்துட்டு என்ன இது? இது 1100 ரூபா கொடுக்குறோம். 1500 ரூபா அடித்தது. 1500 ரூபா அடித்தது. 1100 ரூபாய் கொடுக்குறீங்களா? எங்கால எள்ளு உருண்டை. இது 750 ரூபா கொடுக்குறோம். ஒரிஜினல் எள்ளு. 1000 ரூபா அடிச்சது. என்ன? 1000 ரூபா அடித்தது. அதாவது இங்கால சிப்ஸ் இருக்கு. என்ன இது? இது வந்து 80 ரூபா கொடுக்குறோம். 100 ரூபா அடிச்சது. 100 ரூபா அடிச்சது. என்ன உருளைக்கிழங்கு சிப்ஸா இது? நூற்றி 45 ரூபா அடித்தது. 100 ரூபா போட்டு தருவோம். 100 ரூபாய்க்கு.
பாருங்க இந்த சோப் 145 ரூபா அடிச்சதான் பாருங்க. ஆனால் வெறும் 100 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 45 ரூபா குறைவு பாருங்க. நான் என்னோட வெளியே காட்டுறேன் பாருங்க. 145 ரூபா அடிச்சிருக்க பாருங்க. வெறும் 100 ரூபாய் பாருங்க. இதெல்லாம் வந்து 350 ரூபா அடிச்சது. எவ்வளோ கொடுக்குறீங்க? 200 ரூபா கொடுப்போம். 200 ரூபா கொடுக்குறீங்க. இது சக்தி என்ன இது? இது சக்தி 275 அடிச்சது, 279 அடிச்சது. இது 200 ரூபா கொடுக்கும். 200 ரூபா கொடுக்குறீங்க. வெறும் 200 ரூபா. 200 ரூபா இதெல்லாம் வெறும் 200 ரூபாய் பாருங்க. 95 ரூபா அடிச்சது பாருங்க. அது சாலைட் பவுடர் என்ன இது? இது 360 ரூபா அடிச்சது. 250 ரூபா கொடுக்கும். 250 ரூபாய்க்கு. உங்களோட சலைட் பவுடர் இல்லையா? சலை பவுடர் இருக்குது. சலை பவுடர் ஸ்டாக் முடிஞ்சது. அது 250 கொடுத்துருக்காங்க. அப்போ நீ வந்தால் கொடுப்பீங்களா? 250 ரூபாய் வந்து வேணா கொடுப்போம். 250 ரூபாய்க்கு. சரிங்களா? இண்டிகா டை இருக்குது பாருங்க. இல்லை 150 ரூபாய் பாருங்க. மாதிரி இந்த லிக்விடெல்லாம் 30 ரூபாய் பாருங்க. 5 ரூபா கொடுப்பீங்க. சரிங்களா? இங்கே மைலோ மாதிரி பாருங்க. நெஸ்ட் மோட் பேக்கெட் வரும், ஜூஸ் பேக்கெட் வரும், நெஸ்கபே பேக்கெட் எல்லாமே இருக்குது பாருங்க. இது சித்தாலே ஓம வாட்டர் என்ன? இது என்ன மேபில்? இது வந்து 200 ரூபா அடிச்சது. 170 ரூபா. 170 ரூபாய்க்கு. 30 ரூபா கூட வேணும் ஓம வாட்டர். அது எங்கால இது இது வந்து நெய் 150 ரூபா அடிச்சிருக்கு. 750 ரூபா தருவோம். ஒரிஜினல் நெய். ஒரிஜினல் நெய் என்ன? வெல்வெட்டை நிறைய யூஸ் போயதில் என்ன? கோல்மென்ஸ் பேக்கெட். இது 260 ரூபா அடிச்சது. 230 ரூபா கொடுக்கும். 230 ரூபாய்க்கு. இது 280 அடிச்சது. 250 ரூபாய்க்கு தருவோம். 250 ரூபாய்க்கு. 30 ரூபா கூட வேணும் இது. கண்டிப்பாக பாருங்க. இந்த கோல்மென்ஸ்லாம் 30 ரூபா கூட. மற்ற எங்காலும் நல்லெண்ணெய் இருக்குது பாருங்க. நல்லெண்ணெய் எவ்வளோ கொடுக்குறீங்க? நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து 440 ரூபா. 470 அடிச்சது. 470 ரூபா அடிச்சு 440 ரூபா. ஓகே. 30 ரூபா கூட. ஜிஎஸ்பி இருக்குது 1450. இதுவும் 1450 தருவோம். இதுவும் ஒரிஜினல். 1 லிட்டரா இது? இல்லாட்டி ஒரு போத்தல் என்ன இது? ஓகே ஓகே. அது எங்கால சோஸ் ஐட்டங்கள் இருக்குது. சோஸ் இருக்குது. இந்த சோஸ் வந்து 280 ரூபா தருவோம். 400 கிராம் சோஸ் 280 ரூபா தருவோம். என்ன விலை அடிச்சது இது? 300 ரூபா அடிச்சிருக்குது. ஆனால் இந்த விலைக்கு எங்கேயுமே சோஸ் இல்லை. சோஸ் இல்லை. 280 ரூபா. 280 ரூபா தருவோம். 400 கிராம். மற்ற அங்கே நெல்லிக்கிராஸ் இருக்கு என்ன? நெல்லிக்கிராஸ் 350 ரூபா தருவோம். 500 ரூபா அடிச்சது. 500 அடிச்சது 350 ரூபா. ஓகே ஓகே ஓகே. அது மேகி தூள் என்ன மாதிரி? இது ஸ்டாக் பவுடர் 100 ரூபா கழிச்சு தருவோம். அடித்தது 1250 ரூபா அடித்தது 100 ரூபா கழிச்சு கொடுப்பீங்க. 1150 ரூபா தருவோம். ஓகே ஓகே. அந்த சோடா அவ்வளோ ஆஃபர் போகுதா? சோடா எல்லாம் போகும். என்ன மாதிரி சோடா இல்லை? இப்போ 2 லிட்டர் சோடா வேண்டா? பெப்சி வந்து 1.5 லிட்டர் சோடா வந்து 400 ரூபா அடித்தது வந்து 340 ரூபா தருவோம். 340 ரூபாய். 60 ரூபா ஒரு 1.5 லிட்டர் சோடா போட்டுருக்கோம். 2 லிட்டர் 2 லிட்டர் வந்து அதுவும் அதே விலைக்கு தருவோம். 340 2 லிட்டர் இருக்கும். கப்பும் இருக்கு. ஓகே. 340 ரூபாய்க்கு. 340 ரூபாய் 2 லிட்டர். ஓகே ஓகே ஓகே. மாதிரி சின்ன சோடா படிச்சு? சின்ன சோடா எல்லாம் வந்து இப்போ கொண்டாட்டங்களுக்கு கிடைக்கிறா 97 98 கொடுக்கும். 97 120 ரூபா அடிச்சது. 120 ரூபா அடிச்சது. ஓகே. கடைகளுக்கு எல்லாம் வந்து எடுத்துக்கலாம். மாதிரி இந்த பிஸ்கெட் ஐட்டமா? சின்ன பேக்கெட் என்ன இல்லை? இது 40 ரூபா அடிச்சது 30 ரூபா தருவோம். 30 ரூபாய்க்கு. ஓகே. வெங்காயம் இருக்குது பாருங்கள். பிஸ்கெட்டு தான் ஃபுல்லாக. வெங்காயம் ஒனியன் பிஸ்கெட் இருக்குது. மாதிரி வெங்காயம் கஜு இருக்குது. ஜம்போ பீனட் இருக்குது. அப்படி இங்கால சமோசா இருக்குது பாருங்கள். இது என்ன விலை? இது தேங்காய் பால் பட்டி 1100 அடிச்சது 900 ரூபா தருவோம். 900 ரூபாய்க்கு. பாருங்கள். தேங்காய் பால் பட்டி பாருங்கள். 1100 ரூபா அடிச்சிருக்கான். 900 ரூபாய் கொடுப்பீங்க பாருங்கள். ஆனால் இப்போ தேங்காய் விற்கிற விலை இது ஓகே. 300 கிராம் பாருங்கள். 250 ரூபா போடுவோம். 300 ரூபா அடிச்சிருக்கு. 300 அடிச்சிருக்கு. தூளா இது? கறித்தூள். இது தனி மிளகாய் இல்லாட்டி கிளம்புதா? இல்லை. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? பழக்கட்டுகள். விஜித அரிசி இருக்கு. விஜித அரிசி என்ன விலைண்ணா 10 கிலோ? இது 2780 ரூபா. 780 ரூபா 10 கிலோ. அடித்த விலை இது 3000 அடித்த விலை 2780 ரூபா என்ன? ஓகே. அதுங்களா அரிசி மாவு எல்லாமே இருக்குது பாருங்கள். 10 கிலோ மூட்டையாகவே இருக்குது. அதுங்களா சோடா ஐட்டங்கள்.
பாருங்க 10 கிலோ அரிசி மா இருக்குது பாருங்க 2400 கிட்டத்தட்ட 1 கிலோ 240 ரூபா பாருங்க. மனோமலை மற்ற இடங்களில் 300 ரூபா போகுது, ஆனால் இங்கே 240 ரூபா பாருங்க. இந்த ஜூஸ் வாளி இருக்குது பாருங்க, ஃபலூடா இருக்குது, தோடம்பழம் இருக்குது, இங்கே மேங்கோ இருக்குது. இது அடித்த விலை 4000 ரூபா, ஆனால் வெறும் 2300 கொடுப்பீங்க பாருங்க.